அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, இன்னும் தாமதம் ஏன்? அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலுமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்கிறதில்ல. காலையில் கண் விழித்ததுலேருந்து இரவில் உறங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இந்த அதிவேக ஓட்டத்தின் மத்தியிலையும் பல பேரோட தினசரி வாழ்க்கையில் ஒரு விதமான அவசர நிலையும் அறக்க பறக்க ஓடக்கூடிய அறிகுறியும் வந்து தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சூழலையும் யார் ஒருவர் மிக நிதானமாக கையாள்கிறாரோ அவரே வாழ்வில் வெற்றியாளராகவும் மகிழ்ச்சியாளராகவும் வாழ்கின்றனர். ஆனால் இவ்வளவு பரபரப்பான இந்த வாழ்க்கையிலும் கூட நம்மில் ஒரு வேடிக்கையான முரண்பாடு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் அதை இப்பவே செய்யணுமா, கொஞ்சம் ஆற போட்டு அப்புறம் பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்போக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. உடனே செய்ய வேண்டிய வேலையை அப்புறம் செஞ்சா என்ன, நாளைக்கு செஞ்சா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் பார்ப்போமே, அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்போது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் ஏராளம். இந்த தள்ளி போடும் பழக்கத்தை, அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷனை வெறும் சோம்பேறித்தனம் மட்டும் சொல்லிவிட முடியாது. இதன் பின்னணியில் ஒரு ஆழமான மனித உளவியல் காரணங்கள் இருக்கிறது. இந்த தள்ளி போடும் பழக்கத்தை நம்ம உத்து பார்த்தோம்னாக்கா அதில் 4 விதமான மனித ரகங்கள் இருப்பாங்க. முதல் ரகம், இவர்கள் ஒரு வேலையை தொடங்கினா எங்கே நம்ம தோற்று போயிடுவோமோ, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை கிண்டல் அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலே, அந்த தோல்வி பயத்தினாலே ஒரு இடத்துல முடங்கி கிடப்பாங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. இரண்டாவது ரகம், இதை இப்பவே செஞ்சால் நமக்கு என்ன கோல்டு மெடலாக தரப்போகிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம வேலையை செய்து முடிச்சோன்னா பின்னாடியே வேற ஒரு வேலையை நம்ம தலையில் கட்டுவாங்க, அதுக்கு செய்யாமையே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மூன்றாவது ரகம் எப்படி இருப்பாங்கனாக்கா, நான் ஒரு காரியத்தில் அவங்க தான் இறங்குறதுக்கு முன்னாடி தன்னை சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் அந்த வேலையை எப்படி செய்து முடிக்கிறாங்க, அவங்க செய்யச்ச பிரச்சனை எதுவும் வராமல் இருக்குதா அப்படின்னு ரொம்ப பார்த்துக்கிட்டு தான் கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றதுக்கு தயங்கக்கூடிய நபர்கள் இவர்கள்லாம். நான்காவது ரகம் பார்த்தாங்கனாக்க, இப்போ என்ன நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஏன் தேவையில்லாமல் புதுசாக எதையாவது செஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம், ட்ரையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், போகிறபடி போட்டோம், பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தற்போது நிலையிலேயே தேங்கி கிடைக்க நினைப்பவர்கள். இந்த 4 ரகத்தினரையும் வெவ்வேறு காரணங்களை சொன்னாலும் இவர்கள் எல்லாரும் போய் சேரக்கூடிய ஒரு புள்ளி லாஸ்ட் மினிட் ரஷ், கடைசி நேர அவசரம். ஆரம்பத்தில் ஒரு வேலையை தள்ளி போடும்போது நமக்கு அப்பாடா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நம்ம மூளைக்கு ஒரு தற்காலிக நிம்மதி கிடைக்கும். ஆனால் டெட்லைன், அதாவது காலக்கேடு நெருங்க நெருங்க கடைசி 1 மணி நேரத்தில் நமக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கே இடம் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மூளையில் அவசர நிலை, அதாவது பேனிக் மோடு உருவாகும். அந்த பதற்றத்தில் அறக்க பறக்க வேலை செய்வதையே பல பேர் சுறுசுறுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சுறுசுறுப்பு இல்லை, அது பயத்தினால ஏற்படக்கூடிய அவசரம் தான் அது. இதை அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரினலின்றது ஒரு ஹார்மோன். நமக்கு ஒரு பயமோ கோவமோ இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோ, அதாவது உற்சாகம் ஏற்படுறப்ப சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்படி இந்த மாதிரி வேலையை தள்ளி போட்டு கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு 3 விதமான விஷயங்களை நம்ம இழக்கிறோம். நம்பர் 1, லாஸ் ஆஃப் குவாலிட்டி, தரமின்மை. ஒரு விஷயத்தை நிதானமாக செய்யும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் குவாலிட்டி அவசரத்தில் செய்கிறப்ப கிடைக்காது. இரண்டாவது, மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு, அதாவது அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெல்த் இஷ்யூஸ்லாம். அறக்க பறக்க அவசர அவசரமாக செய்கிறனால என்ன ஆகும், நமக்கு பிபி தான் ஏறும். மூன்றாவது, நம்பகத்தன்மை இழப்பு, அதாவது லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். நம்மளை நம்பி ஒரு வேலையை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கனாக்க அது கடைசி நேரம் வரைக்கும் அவங்கள ஒரு குழப்பத்திலே முடிப்போமா மாட்டோமான்ற ஒரு சூழலே வச்சுருந்தோம்னாக்க நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்து விடுவோம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக இதை நான் விளக்குறேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய ராணிக்கு உடல்நிலை சரியில்லை, எவ்வளோ வைத்தியம் பார்த்தாலும் முடியல. அப்போ அந்த அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு கேட்குறாரு ராஜா, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு. அந்த அரண்மனை வைத்தியர் சொல்கிறாரு, அதை கவலைப்படாதுங்க, இந்த ஊரோட எல்லையில் ஒரு அடர்ந்த காடு இருக்குது, அங்கே ஒரு அரிய ஒரு பழம் ஒன்று இருக்குது, அந்த பழத்தை பறிச்சுட்டு வாங்க, அந்த பழம் இவங்களை பூர்ணமாக குணப்படுத்திடலாங்க.
உடனே ராஜா வந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய வீரன் இருக்கான், வில் வித்தையில் கத்தி சட்டையெல்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். அவனை கூட்டு, நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே, இந்த ராணிக்கு உடம்பு சரியில்லை, இந்த பழத்தை பறிச்சுட்டு வர சொல்லியிருக்கார் வைத்தியர், நீ வந்து அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த பழத்தை பறிச்சுட்டு வா, உனக்கு வந்து உதவியாக இந்த 2 உதவியாளர்களை கூட கூட்டுட்டு போகணும்னு அனுப்பிச்சி விட்றாரு. அந்த வீரனும் கூட 2 உதவியாளர்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறாப்புல. இந்த காட்டுக்கு போகணும்னாக்கா ஒரு பெரிய ஒரு காட்டாரை தாண்டி தான் போகணும். அவங்க அந்த காட்டாற்றை தாண்டி காட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே இந்த வீரன் என்ன பண்ணுறாப்புல, தன்னுடைய வில்ல எடுக்கிறாப்புல, அம்பு எழுதி இந்த பழத்தை லாவகமாக பிரிச்சிடுறாப்புல. கைக்கு வந்த உடனேயே வந்து பார்த்தாங்கனாக்க அந்த உதவியாளர்கள் சொல்கிற, ஐயா நம்ம போகலாம், கிளம்பிடலாம், பழம் வந்துருச்சு, உடனே ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் அப்படின்றாங்க. இந்த வீரன் என்ன சொல்கிறாப்புல, உடனே போய் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நேரம் பொறுங்க, சாயங்காலமாக போகலாம் அப்படின்னு. ஆனால் அந்த இவங்க உதவியாளர்கள் வந்து அப்படியே தயக்கத்திலே இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, மத்தியான வேலை வந்தது, அப்படியே வானம் இருட்டிக்கிட்டே வரதை பார்த்தோன்னே அந்த கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே முதல்ல அந்த உதவியாளரில் ஒத்த வந்து சொல்கிறான், மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, காட்டாரா வேற இருக்குது, தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம அக்கறைக்கு போகிறது கஷ்டம், வாங்கன்றாங்க. அப்போ கூட இந்த 2 பேரும் வரல. இவன் என்ன சொல்கிறான், நான் மட்டும் கிளம்புறேன்ட்டு போகிறாப்புல, அக்கறைக்கு போய் சேர்ந்துடுறாப்புல. சாயங்காலம் பொழுது சாய ஆரம்பிக்க போகுது, மழை வெளுத்து வாங்குது, நல்லா கழுத்தளவுக்கு தண்ணி ஓட ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த 2வது உதவியாளர் வந்து சொல்கிறான் இந்த வீரன்ட்ட, ஐயா நம்ம கிளம்பி போடலாம், இதுக்கும் மேலே நம்ம தாமதிச்சோன்னாக்க கரையேற முடியாது, இப்போ ராஜா கோச்சிப்பார் நம்ம தாமதிச்சோன்னாக்கன்னு. இந்த வீரன் அப்போ கூட கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம், எல்லாம் சரியாயிடுன்றான். இவன் 2வது உதவியாளர் வந்து இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறான். கழுத்தளவில் தண்ணி, இவன் போனால் இழுத்துட்டு போது, இவனை தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியல. அவனுடைய ஒரு லக்கு என்னன்னாக்கா ஒரு மரக்கட்டை அடிச்சுக்கிட்டு வருது அந்த பக்கமாக, அதை பிடிச்சிக்கிட்டே போய் அக்கறையில் கரை ஏறிடுறாப்புல. இவன் வீரம் மட்டும் தனியாக இருக்காப்புல. மாலை நேரம் ஆக இரவு ஆக மழை வெளுத்து வாங்குது, காட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துடுது. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சோன்னா பார்க்குறான் தண்ணி ஏகத்துக்கு ஓடிட்டுருக்கு. சரி இதுக்கு மேலே தாமதிச்சுனாக்க நம்ம ராஜா கிட்ட போய் நம்ம மாட்டிப்போம், அதனால் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இறங்குறான் ஆற்றுல. இறங்கினாக்க அந்த நீரோட ஓட்டம், அந்த ஃபோர்ஸு என்னால் கரையேற முடியல. இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுறான், செத்து போயிடுறான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது நமக்கு, நமக்கு வரும் சூழ்நிலைகளை எப்போதும் சமோஜித்த புக்தியோட, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு அணுக வேண்டும். வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டி அறிந்து அதற்கு தற்காத்துக்கிற மாதிரி விவேகமாக செயல்படணும். அந்த வீரன் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே ஒரு சோம்பேறித்தனத்தினாலும் அலட்சியத்தினாலும் தன் உயிரையே விட்டான். இந்த மாதிரி மனநிலையில் தான் நம்மள பல பேர் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து வெளியில் வரணுன்னாக்க சில எளிய வழிகள் இருக்குது. ஒரு 4 ரூல்ஸ் சொல்கிறேன், அதாவது டிப்ஸ். ரூல் நம்பர் 1, தோல்வி பயத்தை விட்டெறியுங்கள், தோல்வி பயத்தை உடைத்தெறியுங்கள். அதாவது நம்மள பல பேர், ஏற்கனவே சொன்னீங்க, நம்மள பல பேர் ஒரு விஷயத்தை தொடங்காமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம தோத்துப்படுவோன்ற ஒரு பயத்தின் மேலேயே. அந்த பயத்தை உடைத்தெறியுங்கள். ரூல் நம்பர் 2, 5 minute ரூல். ஒரு பெரிய விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும், ஐயோ இது செய்யணுமா, ரொம்ப பிரமிப்பாக இருக்கேன்னு நினைப்போம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பார்ப்போமேன்ற ஒரு இதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கி பாருங்கள். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே வந்து அந்த வேலையில் ஒரு ஈடுபாடை உண்டாக்கி விடும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், நீங்கள் முடிச்சிடலாம் அந்த வேலையை. ரூல் நம்பர் 3, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சளைக்காதங்க, அதை சின்ன சின்னதாக பிரித்து செய்யறதுக்கு பழகிக்குங்க. நம்பர் 4, ஒரு போலியான காலக்கெடுவை உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக் டெட்லைன்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சனிக்கிழமை இரவு முடிக்கணும்னாக்க அதை வியாழக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே முடிக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் அருமை நண்பர்களே, போறப்பொழி போகட்டும், பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் என்று தேங்கி நிற்பவர்களை இந்த உலகம் ஒருபொழுதும் உற்று நோக்குவதில்லை. பிரச்சனையே வராதபடி முன்கூட்டியே திட்டமிடுபவன் காலத்தை வெல்வான். முன்கூட்டியே திட்டமிடுவேன், காலத்தை வெல்வேன் என்று செயல்படுபவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். ஆறப்போட்டு செய்யலாம் என்று தற்காலிக நிம்மதியை தரும் போலி மனப்பக்குவத்திலிருந்து விடுபடுங்கள். முன்கூட்டியே திட்டமிட்டு நிதானமாக செய்து முடிப்போம் என்ற புதிய முழக்கத்தை கையிலெடுங்கள். நேரத்தை
நாம் ஆள வேண்டுமே தவிர நேரம் நம்மளை விரட்டக்கூடாது. இன்றே செய்வோம், நன்றே செய்வோம் என்ற உன்னத சிந்தனையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.